ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் மதிடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ESP32 S3 பேஸ்ட் டெவலப்மெண்ட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஹேக்கர் K10. ஓகேங்களா, இதோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபேக்ட்ரி ஃபிர்ம்வேரில் என்னென்ன இருந்து அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து உங்களுக்கு சில பேருக்கு போர் அடிக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்னென்னா, இதோட ஃபேக்ட்ரி ஃபிர்ம்வேர் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துடலாம். அண்டு கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்பெக்ஸ் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங், ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபிர்ம்வேரை பற்றி பார்த்துடலாம். செகண்ட் வீடியோவில் இதை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஏஐ எப்படி இதில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா, இது ஒரு ESP32 S3 பேஸ்ட் டெவலப்மெண்ட் போர்டு தான், பட் ரொம்பவே சூப்பரான போர்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா உங்களுக்கு போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம சேனலுக்கு நீங்கள் பொது வேறு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நம்ம ரொம்ப பேசாமல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட போகிறேன். ஓகேங்களா, இந்த பேக்கேஜ் வந்து நல்லா தான் வந்தது. பட் நான் ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சுருந்தேன், கொஞ்சம் நசுங்கிடுச்சு. ஸோ அது மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா, அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு டைப்-C கேபிள், ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். சரிங்களா, இது ஓரமாக வச்சிடுறேன். இதுதான் நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட். நம்மளுக்கு மேனுவல் கிடையாது. மேனுவல்னால் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் தான் பார்க்கணும். ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்துக்குமே லிங்க் எல்லாமே கொடுத்துட்றேன். எங்கே பை பண்ணலாங்கிற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம இந்த டெக் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறத பார்த்துக்கலாம். இது உள்ள தான் நம்மளுக்கு அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட், யூனிஹேக்கர் K10 டெவலப்மெண்ட் போர்டு. அண்ட் தென் இதுக்கான கேபிள் இதுதான். சரிங்களா, நம்மளுக்கு இதுக்கான கேஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. கேஸ் வேணால் நம்ம வந்து 3D பிரிண்ட் பண்ணிக்கலாம். 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கான மாடல் எல்லாமே இந்த கம்பெனிக்காரங்களே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் நம்ம ரீட் பண்ணும்போதே அதில் வந்து நம்மளுக்கு இதுக்கான 3D பிரிண்டிங்கான அந்த STL ஃபைல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான லிங்கை நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஓகே, நம்ம இதை வந்து இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா, நான் வந்து இந்த கேபிளை வந்துட்டு நான் இப்போது என்னோடய பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் பேங்க்லேருந்து கனெக்ட் பண்ணி நான் இங்கே டைப்-C போர்ட் இருக்குது. சரிங்களா, டைப்-C போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஆன் ஆகுது. நான் வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் தெரியுது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யூசர் கான்ஃபிகரபிள் பட்டன்ஸ் 2 இருக்குது. இது வந்து பட்டன் A, பட்டன் Bன்னு 2 இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பட்டன் A ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வந்து மோட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. நான் வந்து பட்டன் A ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன மோட் போதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான டாக்குமெண்டேஷன் அண்ட் டுட்டோரியல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வியூ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். தென் நான் செகண்ட் மெனுக்கு போகிறேன். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு UI தான். சரிங்களா, இதில் வந்து ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மேலே ஒரு 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த சென்சார்ஸில் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அண்டு லைட் சென்சார் இருக்குது. நான் வந்து இப்போ மேலே கையை வைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த சூரியன் சன்னோட சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து நான் இப்போ கையை எடுக்கிறேன். சைஸ் பெருசாகிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு லைட் அடிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் அடிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த சன்னோட சைஸ் ரொம்பவே பெருசாகிடுச்சு ஷேடிங்கோட. அண்டு தென் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியில் காய் காய்ச்சிருக்கு. இப்போ நான் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா காய் போயிடுச்சு. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு தென் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை டினோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டெம்பரேச்சர் சென்சர் இங்கே இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர் இங்கே இருக்குது. சரிங்களா, நம்மளுக்கு அதோட ஹியூமிடிட்டி லெவல் அண்ட் டெம்பரேச்சர் லெவலில் இங்கே காமிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே மேலே அந்த ரைனிங் சிம்பிள் வந்து காமிக்கும்னு நினைக்கிறேன்.
சரிங்களா. நம்மளுக்கு இப்போ லைவாக மழை பெய்யாதனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர் போயிடலாம் சரிங்களா. தென் இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் வேணும்னா நம்மளுக்கு இதுக்கான கோடு வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த கோட்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இது சாஃப்ட்வேர் இருக்குது, மைண்ட் ப்ளஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவே நீங்கள் வந்து ஓனாகவே ஒரு சேட் பாட் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் ஆஃப்லைன் பேஸ்டு ஓகேங்களா. உங்களுக்கு இன்டர்நெட் இல்லாமையே உங்களுக்கு ஒரு லைட் ஆன் பண்ணுறது, அப்ளைன்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் இதை வச்சு பண்ண முடியும். இன்டர்நெட்டே தேவையில்லை சரிங்களா. இன்பில்டாகவே 2 மைக் இருக்குது, டுவல் மைக்கு ஓகேங்களா. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே அக்யூரேட்டாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கரும் இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட்டும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இப்போது இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சே ஜார்விஸ் ஆர் ஹாய் டெல்லின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. நான் ஜார்விஸ் சொன்னோடனே உங்களுக்கு வேக் ஆகிடுச்சு ஓகேங்களா. நான் வந்து இந்த கீழே கொடுத்த கமாண்டை பற்றி கமாண்டை வச்சு நம்ம சொல்லி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜார்விஸ் டர்ன் ஆன் தி லைட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பேக் சைடில் 3 RGB LED கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் இப்போ நான் டர்ன் ஆன் தி லைட்னு சொன்னதும் இப்போ வந்து லைட் ஆன் ஆகிடுச்சு. நான் வந்து திரும்பவும் டர்ன் ஆஃப் தி லைட் சொல்லி பார்க்குறேன். ஜார்விஸ் டர்ன் ஆஃப் தி லைட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளே அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜார்விஸ் ப்ளே அனிமேஷன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3D க்யூப் வந்து சுற்றிட்டுருக்கு. இது நம்மளுக்கு ஆக்சிலரோமீட்டருக்கு ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி எதுவும் ஆகலை சரிங்களா. அடுத்து ப்ளே கேம்னு இருக்குது, ஒரு கேம் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜார்விஸ் ப்ளே அ கேம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிலரோமீட்டரில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பால் மூவ் ஆகுது. அதை வந்து அந்த சர்க்கிளுக்குள்ளே கொண்டு போகணும். ஒரு சூப்பரான சவுண்டோட உங்களுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட்டும் வருது. நம்ம கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிட்டா அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கிட்ட எடுத்து போயிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட்டு கீழே இருக்குது. அதே மாதிரி சவுண்டு உங்களுக்கு சூப்பரான சவுண்டு வருது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளாவே ஓனாக க்ரியேட் பண்ண முடியும் வித்தவுட் நோயிங் ப்ரோக்ராமிங். அதுதான் மெயின் பார்ட் இதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ப்ளஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா. மைண்ட் ப்ளஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் பிளாக் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்வரன்மெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு டெவலப் பண்ணணும், ஏதாச்சும் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மெனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேமரா வியூ பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து இது ஃபேஸ் டிடெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் காமிக்கிற எந்த அளவுக்கு ஃப்ரேம் ரேட் இருக்குதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 20 FPS கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 15 to 25 FPSக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு குட் FPSன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ESP32 இது ரன் ஆகுது ஃபஸ்ட்டு விஷயம். தென் இந்த கேமரா ரன் ஆகிற சேம் டைமில் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ரெக்கக்னேஷன், மோஷன் டிடெக்ஷன்லேருந்து எல்லாமே அந்த கேமரா வச்சு பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து இது கேப்பபிள் தான் சரிங்களா. சூப்பராக பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு ஃப்ரேம் ரேட் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நம்மளுக்கு போதும். நம்ம லைவாக வந்து இதை வச்சு நம்ம மானிட்டர் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து இதை வச்சு ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷனோ இல்லை இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரேம் ரேட்டு முக்கியம் கிடையாது. இங்கே நம்மளுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் சரிங்களா. ஓகே, இதோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதோட MCU பற்றி பார்த்துடலாம். இது வந்து MCU வந்து இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட MCU நேம் வந்து பார்த்திங்கன்னா ESP32 S3 ரூம் மாடியூல் சரிங்களா. ரூம் மாடியூல்னால் நம்மளுக்கு நார்மலாக ESP32 கிடைக்கிற அதே சேம் மாடியூல் தான். பட் இதில் ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து உங்களுக்கு 16 MB ஃப்ளாஷோடு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தா தெரியும், நம்மளுக்கு இந்த கேமராவில் தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா N16 R8ன்னு ஒன்று உங்களுக்கு மாடல் நேம் போட்டிருப்பாங்க. இது என்ன டினோட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து 16 MB ரேம் ரோம் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 8 MB ஆஃப் ரேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து
முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே ஏஐ மாடலோ இல்லை மிஷின் லேர்னிங் மாடல் நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிஎஸ் ரேமும் அண்ட் ஃப்ளாஷும் தான். அது நம்மளுக்கு இங்கே ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயம். சரிங்களா? தென் இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஸாக LX7 சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க இந்த ESP32S3ல. இது வந்து பார்த்திங்கன்னா டூவல் கோர் 32 பிட் 240 MHz ஒர்க் ஆகிற ஒரு சிப்பு. சரிங்களா? இதில் கனெக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.4 GHz வைஃபை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ளூடூத் 5 நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு அப்போது ப்ளூடூத் கம்யூனிகேஷன் வந்து நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் ப்ளூடூத் 5 இருக்கிறதுனால. அண்ட் ஆன்போர்ட் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு இங்கே முன்னாடி ஒரு சென்சார் அரேவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன சென்சார் இருக்குன்னு இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். இந்த சென்சார் இருக்கு இல்லையா, இது வந்து AHT20 சொல்லிட்டு ஒரு சென்சார். சரிங்களா? இந்த மாடல் வந்து AHT20 டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து யூசர் ப்ரோக்ராம் தான். ஸோ அதில் நீங்கள் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். எல்லா லைப்ரரியும் நம்மளுக்கு இன்பில்ட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நம்ம கால் மட்டும் பண்ணால் போதும், நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்பியன் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆம்பியன் லைட் சென்சாரை வச்சு தான் நம்மளுக்கு வந்து நம்ம கையை வச்சு நம்ம லைட்டை மறைக்கும் போது நம்மளுக்கு அந்த சன்னோட சைஸ்லாம் மாறிச்சு. தென் ஆக்சலரோமீட்டர் சென்சார் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளாண்டோம் இல்லையா, அந்த மூமெண்ட்டை டிடெக்ட் பண்ணது இந்த ஆக்சலரோமீட்டர் சென்சார் தான். ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.8 இன்ச் 240x320 கலர்டு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். சேம் திங் இது வந்து நீங்கள் அந்த மைண்ட் ப்ளஸ் சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை ஏஐ எக்கச்சக்கமாக வந்துருச்சு, ஏஐ வச்சு வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, யாருக்குமே இருக்காது இப்போல்லாம். ஓகேங்களா? கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2MP 80 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு தென் நம்மளுக்கு 4 யூசர் ப்ரோக்ராமபிள் 2 யூசர் ப்ரோக்ராமபிள் புஷ் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு தென் ஒரு பூட் பட்டன் அண்ட் ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பட்டன் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இது 2 நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூட் பட்டன் அண்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன். தென் நம்மளுக்கு MEMS மைக் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் இருக்கும், இங்கே இந்த எட்ஜில் ஒரு மைக் இருக்கும். சரிங்களா? இங்கே பக்கத்தில் ஒரு LED இருக்குது. மைக் ஆனில் இருந்துன்னா உங்களுக்கு இந்த LED வந்து இண்டிகேஷன் கொடுக்கும், மைக் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம வேக்வேர்ட் சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் இந்த LED கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா? அண்டு 2 வாட் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நீங்கள் வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு பஸர் சவுண்டு மட்டும் தான் கிடையாது, நீங்கள் வந்து நார்மல் ஸ்பீச் அவுட்புட் எடுக்கிறதுனால எடுக்க முடியும். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். தென் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 அட்ரஸபிள் RGB LEDs கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா WS2812ன்னு சொல்லிட்டு ஒரு RGB LED. 3 LED இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு LEDயுமே நீங்கள் தனித்தனியாகவே ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இன்டர்ஃபேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு I2C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதிலே நம்ம பவர் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். அண்டு 2 டேட்டா லைன்ஸ் 2 இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இங்கே ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு GPIO பின் 1 மட்டும் வரும், 2 பவர் லைன்ஸ் வந்துடும். அண்டு அதே மாதிரி இங்கே ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்டு தென் இந்த கனெக்டர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு. பேட்ரி இந்த போர்டை டெவலப் பண்ணவங்க பேட்ரி கொடுக்கறதுக்கான போர்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் சார்ஜிங் ஐசி வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க போல். ஸோ நம்ம பேட்டரி கட்டி தான் மாற்றி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து டைப் சி கொடுத்தீங்கன்னா சார்ஜ் ஏறாது. அதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் நம்ம கட்டி மாட்ட வேண்டியதாக இருக்குது. தென் நம்ம கனெக்டிவிட்டிக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு SD கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆக சூப்பராகவே இருக்குது. அதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். சரிங்களா? அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்ஜ் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கம்பெனி நேம் மறந்துட்டு எட்ஜ் கனெக்டர். ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளாக நீங்கள் கூகுளில் போய்ட்டு எட்ஜ் கனெக்டர் போட்டிங்கனாலே இதுக்கான பேஸ் மாடியூல் கிடைக்கும். சரிங்களா? அந்த பேஸ் மாடியூலை வச்சு நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணோம்னா இதோட அவுட்புட் இந்த பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.3 வோல்ட்டு
கிரவுண்ட் பின்ஸ் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு 15 GPIO பின்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்றபடி நம்மளுக்கு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்டு, சூப்பரான போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதை வந்து டெவலப் பண்ணி ஒரு ஃபிர்ம்வேர் விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸி ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிர்ம்வேர் இருக்குது. அந்த ஃபிர்ம்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதோட க்ளவுட் சர்வரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதில் ஏஐ யூஸ் பண்ணலாம். வித் இமேஜை வந்துட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் அதில் என்னென்ன இருக்குது ரெக்கக்னைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வாய்ஸை வச்சு நீங்கள் ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்குறது அலெக்ஸா மாதிரி யூஸ் பண்ணலாம். அலெக்ஸா கூட ஒரு கேமரா கனெக்ட் பண்ணால் எப்படியோ அந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். சரிங்களா? அண்ட் தென் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸு, ஃபேஸ் ரெக்கக்னேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் இன்டர்நெட் இல்லை, தேவையில்லை. ஓகேங்களா? ஏஐ ரன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது நம்மளுக்கு இங்கே லோக்கல் ரன் ஆகாது. எல்எல்எம் நம்ம வந்து இதில் ரன் பண்ண முடியாது. அந்த எல்எல்எம்மை நம்ம க்ளவுடில் வந்துட்டு ஆல்ரெடி சைனாக்காரன் ஃப்ரீயாகவே கொடுக்குறான் ஹோஸ்ட் பண்ணி. அந்த ஏபிஐ கீயை மட்டும் நம்ம இதில் கொடுத்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகேங்களா? அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அதை தான் நான் சொல்லியிருந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் இருக்க லைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே உங்களால் அந்த ஏஐ மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? அண்டு இதில் வந்து இன்பில்டாகவே 3 மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் அண்டு வாய்ஸ் ரெக்கக்னேஷன், தென் நம்மளுக்கு அனிமல் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டு, டாக் இதெல்லாம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கேமரா வச்சு. ஓகேங்களா? இந்த மாடல் எல்லாமே நான் இன்பில்டாக வந்து இவங்க சாஃப்ட்வேரில் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மாடல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எட்ஜ் இம்பல்ஸ் மூலயமா நம்ம வந்து டெவலப் பண்ணி நம்ம இதில் ஃபீட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சுது. ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதே மாதிரி இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுக்கான எல்லா டீட்டெயிலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கான லிங்க்கு என்னென்னா இதுக்கான ரிலேட்டடான லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டாக்குமெண்டேஷன் பை பண்ணுறதுக்கான லிங்க்கு அண்டு இதுக்கு கேஸ் ஒன்று நம்ம வந்து 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த 3D மாடல் ஃபைலோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3D மாடல்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3500 அப்ராக்சிமேட்டாக 3500 to 3600 அந்த ப்ரைஸ் வருது. ஓகேங்களா? ஆனால் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் இருக்குது பத்து தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்கோட ஒரு போர்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5000 கிட்ட வந்துடுது. இப்போது வர போர்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இது ஒரு சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு அட்வான்ஸான ப்ராஜெக்ட் பண்ண முடியுது. அதோடு இல்லாமல் உங்களுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இது வாங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதை எங்கே வாங்கினேன்னா TechieSMS யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம பை பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நம்மளை வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுறது எப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓப்பன் டு டாக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? பட் டெக்னாலஜி ரிலேட்டடாக மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை டிஎம் அதில் மூலியமாகவே அதில் அட்மினுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறனால நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.